செல்வி, 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 நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் உன்னை பார்க்கறதுக்காக உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா அங்க இருக்கிறவங்க உன்னை பார்க்க விடல. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்னை நான் எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. நீ என்ன பார்க்க வரியா? பதில் சொல்லு செல்வி. செல்வி, என்ன செல்வி? என்னம்மா? பாத்தியாடி, ஃபுல் கட்டு கட்டிட்டு 8:30 மணிக்கெல்லாம் தூங்குறாடி. என்ன ஆச்சுன்னு சொல்லு செல்வி. இல்லம்மா, ஒரு கனவு கண்ட. நாளைக்கு அவங்கள ஆசிரமத்துல போய் பார்க்கணுமா? செல்வி, இப்ப நம்ம குடும்பத்துல சூழ்நிலை சரியில்லை. இந்த நிலைமையில அவங்கள நீ பார்க்க போகணுமா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருமா. மாயா, அந்த கிழவி இவளோட கனவுல வந்து அறிவுரை சொல்லி இவளை அவ பக்கம் இழுக்கிறாடி. இவளும் உடனே போகணும் போகணும்னு சொல்றா பாத்தியா? மாயா, இவளை போக விடக்கூடாது. போனா இவளுக்கு தீர்வு கிடைச்சிடும். அப்புறம் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும்டி. இவளை போகவே விடக்கூடாதுமா. செல்வி, அவங்க ஏதாவது பரிகாரம் பண்ண சொன்னா நீ அதை செய்யணும்னு நினைப்ப. ஆனா மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லுவாரு. அப்புறமா அதை நீ பண்ணியே தீரணும்னு சொல்லுவ. அதனால வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் செல்வி. அதனால நீ அவங்கள பார்க்க போகாதம்மா. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீ மனசார வேண்டிக்கோ. அதுவே போதும்மா. இப்பதான் கிழவி நமக்கு சாதகமா பேசுறா. கொஞ்சம் அமைதியா இரு. அவ என்னதான் சொல்றான்னு கேட்போம். அம்மா, இது சாதாரண கனவு மாதிரி எனக்கு தெரியலம்மா. இப்போ என்ன தாண்டி பண்ணணும்னு சொல்ற? நாளைக்கு இந்த விஷயத்த சந்தோஷ் கிட்ட சொல்றேன். அவன் என்ன போன்னு சொன்னா நான் போய் அவங்கள பாக்குறேன். மாயா, இப்போ கடவுள் நமக்கு உதவி தாண்டி செய்யறான். நீ நேரா சந்தோஷ் காதுல தூபம் போடு. சந்தோஷ், செல்வி அந்த சூனியக்காரிய பாக்குறதுக்கு போறான்னு நீ சந்தோஷ் காதுல தூபம் போட்டா சந்தோஷம் அதுக்கேத்த மாதிரி தாளம் போடுவான். என்ன புரியுதா? இவ அந்த கிழவிய சந்திக்க நான் விடவே மாட்டேமா. இவ அவளை சந்திச்சா என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். செல்வி, சந்தோஷ் ஏற்கனவே கோவத்துல இருக்காரு. இப்ப நீ ஏதாவது சொல்ல போய் அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு செல்வி. எதுக்கும் ஒரு முறைக்கு பலமுறை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லம்மா, என்னால இத சாதாரணமா எடுத்துக்க முடியல. இத எனக்கு உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியல. கண்ணம்மா பிரகாசமா வந்து என் பக்கத்துல நின்னு செல்வி செல்வின்னு என்னை தொட்டு பேசுற மாதிரியே எனக்கு தோணுச்சு. நான் உங்களை பார்த்தே ஆகணும். இது பாருமா, இதுக்காக இல்லைனாலும் எனக்கு அவங்கள பார்க்கணும்னு தோணுதுமா. பாத்தியாடி, ஷூட்டிங்க்கு சமந்தா வந்தா போய் பாப்போமே, அந்த மாதிரி சொல்றா. அந்த கிழவி மூஞ்ச கிட்ட பார்க்கும் போதே எனக்கு பயமா இருக்குடி. ஆனா இவ அவளை பார்க்கணும் பார்க்கணும்னு இப்படி அடம் பிடிக்கிறா. மா, அவ வசியக்காரி. பில்லி சூனியம் வச்சு இவளை ஏவல் மாதிரி இழுக்கிறா. அதனாலதான் இந்த ராத்திரியிலயும் இவ அவளை பத்தி பேசிட்டு இருக்கா. மாயா, எனக்கும் பயமா இருக்குடி. ஏன்? நானு அவளை பயங்கரமா திட்டேன்டி. அதனால நைஸா நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுருவா. உனக்கு அறிவே இல்லையா? அவதான் நமக்கு கெடுதல் செய்றவ. அவகிட்ட போய் மன்னிப்பு கேப்பியா என்ன? இல்லடி, ஒரு பேச்சுக்கு சொன்ன. சரி செல்வி, நீ படுத்து தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இல்லம்மா, எனக்கு இப்ப தூக்கம் தெளிஞ்சிருச்சுமா. நான் கந்த சஷ்டி கவசம் படிக்க போறேன். சரி. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, பார்க்க பார்க்க பாவம்
பொடி பொடி. என்னடி இவ கந்த சஷ்டி கவசம் படிக்கிறான்? எனக்கு பயமா இருக்கு மாயா. அவ கந்த சஷ்டி கவசம் படிச்சா நீ ஏன் பயப்படுற? மாயா, கந்த சஷ்டி கவசம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மந்திரம். அத படிச்சா தைரியம் வரும். நீ தில்லு படத்துல பாக்கலையா? அதுல கந்த சஷ்டி கவசம் சொன்னதும் விக்ரமுக்கு உடம்புல பவர் வந்துருமே. அம்மா பேசாம வா. பில்லி சூனியம் பெரும்பகையகல பல்ல பூதங்களும் வாலாட்டிடும் பேய்களும். உள்ள போலாமா? ஆனா அஸ்வந்தோட அம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. அஞ்சம்மா, அஞ்சலி இதோ வரேன். அஞ்சம்மா, அஞ்சலி அஞ்சலி செல்வி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. இவ்வளவு பாசமான குழந்தை நம்ம அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டோமே. இந்த நிமிஷமே அவகிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? தீபா, தயவு செஞ்சு நான் வெளியே வர வரைக்கும் அஞ்சலிய பத்திரமா பார்த்துக்கோ. நான் அஞ்சலியை சாகடிக்க வேணான்னு நினைக்கிறேன். அத நீ என்ன செய்ய வச்சிராத. ஏண்டா அழாத? அதான் நான் வந்துட்டேன்ல, இனி ஏன் நீ அழற? இல்ல அஞ்சம்மா, நீங்க போயிட்டீங்கன்னு அஸ்வந்த் ஸ்கூல்ல சொன்னதும் என்னால தாங்க முடியல. எனக்கு அழுகையா வந்துடுச்சு. என்னால சாப்பிட கூட முடியல அஞ்சம்மா. நீங்க ஏன் போனீங்க? எதுக்காக போனீங்க? நான் கிடைக்கலன்னு வெறுத்து போயிட்டீங்களா அஞ்சம்மா? சொல்லுங்க அஞ்சம்மா, நீங்க இப்ப சொல்லுங்க, நான் உங்க கூடயே வந்துடுறேன். நான் தீபா அம்மா பிரியா மம்மி கிட்ட எல்லாம் சொன்னா ஏத்துப்பாங்க. இல்ல அஞ்சலி, நான் எங்கேயுமே போல. நான் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். நீ கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் கோவிலுக்கு போனேன். அப்ப ஏன் நீங்க ஸ்கூலுக்கு வந்து என்ன பார்க்கல? இல்ல, இங்க இருக்கவங்க எப்படா பிரச்சனை கிடைக்கும், அதை எப்படி பெருசு பண்ணலான்னு காத்துட்டு இருக்காங்க. அவங்க பண்ண வேலையால தான் இந்த வீடே அல்லப்பட்டிருக்கு. மத்தபடி நான் எங்கேயும் போலடா. நீ என்னோட உயிர். நான் உன்னை விட்டு எங்க போயிட போறேன்? சொல்லு. அஞ்சம்மா, நான் உங்களோட குழந்தையா இருந்தாலும் இல்லனாலும் நீங்க என்ன ஏத்துப்பீங்கல்ல? அஞ்சலி, அப்படிலாம் சொல்லாத. என் நெஞ்சே பதறுது. நீங்க என்ன பெத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உங்களை என் அம்மாவா தான் நினைக்கிறேன் அஞ்சம்மா. உங்களை பத்தி நான் யோசிக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும் அஞ்சம்மா. சில நேரத்துல எனக்கு அழுகு கூட வரும். நீதான் என் குழந்தை, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீ குழந்தையா இருக்கும்போதே உன்னையும் என்னையும் பிரிச்சுட்டாங்க. ஆனா இப்ப நீ சேர வேண்டிய இடத்துல சீக்கிரமா சேர்ந்துருவ. நீ கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாமே முடிஞ்சிடும். நீ என்கிட்டயே வந்துருவ. டாக்டர் சொன்ன மாதிரியே இன்னும் 2 மாசத்துல உன்னோட பிளட்டும் என்னோட பிளட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நீயும் நானும் ஒண்ணுதான் அஞ்சலி. நீ என் உயிர். நீதான் என்னோட உயிர். சத்தியமா உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது அஞ்சலி. செல்வி, உன் குழந்தை உங்ககிட்ட தான் வந்து சேரும். அதுதான் விதி. இல்லைன்னா எதுக்கு நான் இங்க வந்து சேரணும்? எதுக்காக அஞ்சலியை நான் கடத்த போகணும்? என்னை கடத்த சொன்ன அறிவுக்கு ஏன் குண்டடி படணும்? அவன் ஏன் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்? எல்லாத்துக்குமே நிச்சயம் ஒரு தொடர்பு இருக்கு செல்வி. எங்க சேர்க்கணுமோ அங்கதான் கடவுள் சேர்த்திருக்கான். நிச்சயமா உன் குழந்தை உனக்கு கிடைச்சிடும் செல்வி. அஞ்சலி, தீபா பார்த்தா உன்னை திட்ட மாட்டாங்களா? இல்ல அஞ்சம்மா, நான் இத பத்தி அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அவங்க எதுவும் உன்னை திட்டலையா? எதுவும் சொல்லல அஞ்சம்மா.
அவங்க அழுதாங்க. அவ எதுக்கு நடிக்கிறா? அவளுக்கே தெரியுது அஞ்சலி ஏன் பொண்ணுதானே. அப்புறம் ஏன் நடிக்கிறானே தெரியலையே. நான் தேடி உங்க வீட்டுக்கு வந்தேன் அஞ்சம்மா. அஸ்வந்த் பாட்டியும் உங்க அம்மாவும் என்ன பிடிச்சு கத்துனாங்க. அஞ்சலி, நீ ஏன் இங்க எல்லாம் வந்த? நீ வராத. நான் இங்க இருந்தா மட்டும் வா. இல்லனா நீ இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கு அது ஆபத்தாயிடும் அஞ்சலி. என்ன ஆபத்து அஞ்சம்மா? ஐயோ, குழந்தைகிட்ட ஏன் நாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி, நான் அதுக்கு சொல்லல. இவங்கெல்லாம் குழந்தைகிட்ட சரியா பேச மாட்டாங்க. குழந்தைன்னு பார்க்காம உன்னை ஏதாவது சொல்லிடுவாங்க. அப்புறம் உனக்கு தான் அது கஷ்டமாயிடும். அதுக்கு தான் சொல்லு. ம்? நானா இங்க வரல அஞ்சம்மா. அம்மா தான் இங்க என்ன கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் வீட்ல எழுதிட்டா இருந்தேன் அஞ்சம்மா. திடீர்னு நீங்க இங்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அஞ்சம்மா நான் இங்க வந்தேன். அஞ்சம்மா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. நீங்க எங்கேயும் போக மாட்டீங்கன்னு. சத்தியமா நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். இப்ப நான் போய் கேட்கலினா செல்விக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். என்ன மன்னிச்சிரு செல்வி. அஞ்சலி, அஞ்சம்மா, நீ பயப்படாத. செல்வி, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அஞ்சலி தனியா கூப்பிட்டு பேசக்கூடாதுன்னு. இல்ல, குழந்தை என்ன பார்க்கணும்னு ஏக்கத்துல இருந்துச்சு. அஞ்சலி, நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அன்னைக்கு இவ காணோம்னு சொன்னதுனாலதான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இன்னும் கோர்ட்ல தீர்ப்பு முடிவு பண்ணல. அதுக்குள்ள நீ அம்மான்னு சொல்றதெல்லாம் தப்பு. நாளைக்கு இது பெரிய பிரச்சனை ஆயிடும் அஞ்சலி. சாரிமா. எனக்கு என்னமோ அஞ்சம்மாவை பார்க்கணும் போல தோணுச்சுமா. பாத்தியா செல்வி, இந்த குழந்தை உன் மேல எவ்வளவு பாசத்தை காட்டுறான்னு. உன்னை அம்மாவன் நினைக்கிறாளா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவ மனசுல நீ அழியாத அம்மாவை இடம் பிடிச்சு வச்சிருக்க. இதுக்காக குழந்தைகிட்ட அடிக்கடி தனியா பேசணும்னு நினைக்காத. நீ அன்னைக்கு காணாம போனேன்னு சொன்னதும் குழந்தை சாப்பிடாம தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டா. அவ ஏன் குழந்தை, ஏன் ரத்தம், எனக்காக தானே துடிக்கும். அது உண்மைதான் செல்வி. நீ அஞ்சலி கிட்ட உரிமை கொண்டாடாத. குழந்தை ஒருத்தங்க கிட்ட பழக ஆரம்பிச்சுட்டா அவ எப்பவுமே உயிருக்கு உயிராதான் நேசிக்க ஆரம்பிப்பா. அவங்க டீச்சருக்கு கூட தான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்காக ஒரு நாள் வருத்தப்பட்டு கூட தான் சாப்பிடாம இருந்தா. குழந்தை உன் மேல அன்பு காட்டுறாளேன்னு அவ உன் குழந்தைன்னு நினைச்சிடாத. என்ன மன்னிச்சிடு செல்வி. நான் இப்படி பேசலைன்னா நீ என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவ. நீயும் என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. உன் கண்ணு முன்னாடியே நான் உன் அம்மாவை இப்படியெல்லாம் திட்டுறதுக்காக. அதையும் பாப்போம். கோர்ட்ல தீர்ப்பு வரப்போகுது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் என்னை கைவிட மாட்டான். அஞ்சலி, என்னை கேட்காம எங்கேயும் போக கூடாது. எங்க போனாலும் இனிமே என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்கேன்ல. நீ இப்படி எல்லாம் வந்தா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா யார் பாக்குறது? அஞ்சலி, இனிமே இங்க எல்லாம் வராத. உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நானே வந்து உன்னை பாக்குறேன். சரியா? நான் வரல அஞ்சம்மா. தயவு செஞ்சு நீங்க எங்கேயும் போகாதீங்க. நீங்க போனீங்கன்னா என்னால தாங்க முடியாது அஞ்சம்மா. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அஞ்சலி. ம்? அஞ்சலி வா. அம்மா, என்ன அஞ்சலி? ஏம்மா அஞ்சம்மா கிட்ட சண்டை போட்டீங்க? நான் சண்டை போடல அஞ்சலி. கோர்ட்ல பிரச்சனை முடியற வரைக்கும் நாம அவங்க கிட்ட பேசக்கூடாது. அது பெரிய பிரச்சனை ஆயிடும் அஞ்சலி. அப்படியாம்மா? ஆமா அஞ்சலி. கோர்ட்ல தீர்ப்பு சொன்னதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரியா? அதுக்குள்ள பிரியா மம்மிக்கு உடம்பு குணமாகணும்ல. இப்படி அஞ்சம்மா கூப்பிட்டாங்க நீ பார்க்க வந்துட்டீனா பிரியா மம்மிக்கு எப்படி குணமாகும்? ஆமா இல்ல, நீங்க சொல்றது சரிதாம்மா. இனிமே நான் உங்ககிட்ட கேட்காம எங்கேயும் போக மாட்டேன். சரி வா. இந்த கேஸை நீங்க தான் செல்விக்கு சாதகமா இல்லாம பாத்துக்கணும். என் சைடுல என்னால பணம் மட்டும் தான் தர முடியும். மத்ததெல்லாம் நீங்க தான் மேடம் பாத்துக்கணும். சரி, நான் உங்களுக்கு திருப்பி கால் பண்றேன். ஏ மாயா, இங்க வா.
என்ன நீ யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்த? நீ எதுக்கு அதை கேக்குற? நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தன்னு கேட்டேன். நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். உனக்கு என்ன? நீ இப்ப யார்கிட்ட பேசினன்னு தான் நான் கேட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்த. போய் சொல்லாத மாயா, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசல. நீ நம்ம எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்ட தானே பேசிட்டு இருந்த. செல்வி, என்ன பிரச்சனை? நீ இருமா, சொல்லு மாயா, எதுக்காக எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்ட பேசிட்டு இருந்த? ஏய், நான் பேசினேன்னு உனக்கு தெரியுமா? சும்மா தெரிஞ்ச மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பேன். நீ வக்கீல் கிட்ட தான் பேசினேன்னு நான் நிரூபிச்சிட்டா? ஏய், எங்க முடிஞ்சா நிரூபி. இது பாரு. என்னது இது? நீ இந்த மாசத்துல அந்த வக்கீல் கிட்ட 8 தடவை பேசிருக்க. ஒவ்வொரு கால் டியூரேஷனையும் பாரு. 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 hourனு பேசிருக்க. உன் நம்பர்ல இருந்து தான் உங்களுக்கு அடிக்கடி கால் போயிருக்கு. ஏன் நம்பரை நீ ஏன் ட்ரேஸ் பண்ண? கோர்ட்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன பண்றாங்கன்னு ஏன் வக்கீல் பார்க்க மாட்டாரா? இதெல்லாம் ட்ரேஸ் பண்றது ஈஸின்னு உனக்கு தெரியாது? அதுக்கு என்ன? நான் என்ன பேசினேன்னு உனக்கு தெரியுமா? மாயா, இந்த லிஸ்ட் எடுத்த அன்னைக்கே நீ பேசுனது என்னன்னு கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ கையும் கடவுமா மாட்டிக்கிட்ட. ஏ ஆமாடி, நானே சொல்றேன். நான் எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஏய், என்ன மாயா நீ ஏன் வாக்குமூலம் கொடுக்குற? மா, நீ கொஞ்சம் சும்மா இரு. சந்தோஷ்க்கு ஒரு பிரச்சனைனா நான் உள்ள நுழைவேன். நீ ஒரு வக்கீல வச்சிருக்க. அந்த வக்கீல் ஒழுங்கா வாதாடுறானா இல்லையான்னு நான் எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன கண்டிஷன்ல இருக்காங்க நான் பேசி தெரிஞ்சுக்கிறேன். இது எந்த ஒரு நியாயம்? ஏதோ குழந்தைகிட்ட பிஸ்கெட் சாக்லேட் காமிச்சு ஏமாத்துற மாதிரி என்கிட்ட சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க. எதிர்த்தரப்பு வக்கீலோட யாராவது பேசுவாங்களா? எங்க வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவ ஒன்னும் கை சுத்தமானவ கிடையாது. யார் யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு அவ பொய் சாட்சிகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் நான் அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அவகிட்ட பேச்சு கொடுத்தா அது மூலமா ஏதாவது தகவல் கிடைச்சா அது சந்தோஷ்க்கு தானே உதவும். ஒரு வகையில பார்த்தா நான் உனக்கு உதவிதான் செஞ்சிருக்கேன். செல்வி, என்னதான் பிரச்சனை? இது பாருமா, இது வக்கீல் காலையில என்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு அதை கேட்டு ஷாக் ஆயிடுச்சு. இவ எதிர்த்தரப்பு வக்கீலோட பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. நம்ம வக்கீல் கிட்ட நாம என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமோ அதெல்லாமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதுதான் இங்க பிரச்சனை. இத பாரு மாயா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. என்ன பிரச்சனை? சந்தோஷ், இவ என் மேல பழி சுமத்ரா. சந்தோஷ் எதிர்த்தரப்பு வக்கீல் கிட்ட பேசுறது தப்புன்னு சொல்றா. என்ன ஆப்போசிட் வக்கீல்ட்ட பேசுனீங்க? சந்தோஷ், நான் உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் பேசினேன். இல்ல சந்தோஷ், இவ போய் சொல்றா. தீர்ப்பு நமக்கு சாதகமா வரக்கூடாதுன்னு இவ எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு காசு கொடுத்து அவங்கள நமக்கு எதிராக திரும்ப பாக்குறா. ஐயோ, அநியாயமா என் பொண்ணு மேல போய் சொல்றாங்களே. இதெல்லாம் நம்பாத சந்தோஷ். சந்தோஷ், இவ போய் சொல்றா. நான் ஏதோ ஒதுங்கி போனா இவ என்ன எனக்கு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா. இவ பிரச்சனை பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன செல்வி? இங்க பாரு சந்தோஷ், எதிர்த்தரப்பு வக்கீலோட அவ போன் பேசின பில் இது. சந்தோஷ், நான் பேசலன்னு சொல்லல, பேசினேன். ஆனா என்ன பேசினேன்னு தெரியாம அவ பேசிட்டு இருக்கா. எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன பண்றாங்கன்னு சும்மா போட்டு வாங்கினேன், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணுமே இல்ல சந்தோஷ். உனக்கு எதிரா நான் எப்படி திருப்ப முடியும்? உனக்கு நான் துரோகம் செய்வேனா? ஏன் சந்தோஷ் இவ இப்படி பண்றா? இல்ல, அஞ்சலி எனக்கு கிடைக்க கூடாதுன்னு இவ ஏதேதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இவ உன்னைய என்னையும் பிரிக்க பாக்குறான். சந்தோஷ், இவ அபாண்டமா போய் சொல்றா. இந்த மாதிரி பழி உன்னை ஏத்துக்கிறத விட செத்து போறதே மேல். ஏ மாயா, நீ ஏண்டி உயிரோட இருக்க? செத்து தொலையண்டி. சந்தோஷ், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அமைதியா இருக்கியே. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். மா, வா போலாம். மாயா, நில்லு. ஏன் சந்தோஷ் நான் நிக்கணும்? அவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே என்ன சும்மா இருக்க சொல்றியா? சந்தோஷ், அவளுக்கு தைரியம் இருந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போ சொல்லு. எப்படி பேசுற பாத்தியா சந்தோஷ்? இந்த வீட்ல எனக்கு நியாயம் தர்மம் எதுவுமே இல்லையா? இதுவே அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி நிலைமை எல்லாம் வந்திருக்குமா? மாயா, 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 கண்ணு திறந்து மாயா. பாரு மாயா. என்னாச்சு சந்தோஷ், மாயா? அவ சும்மா நடிச்சிட்டு இருக்கா சந்தோஷ். என்ன செல்வி? அவ மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அவ நடிக்கிறான்னு உனக்கு தெரியலையா? இவ்வளவு நேரம் நல்லா தெம்பா தானே பேசிட்டு இருந்தா. இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா நீ ஓடி வந்து தூக்குவேன்னு அவளுக்கு தெரியும். ஐயோ, என் பொண்ணு மாயா. மயக்கம் போட்டு சாவ கிடக்குறா. மாயா. இவ வசனம் எல்லாம் பேசிட்டு மாயா. இருக்காளே. என் பொண்ணு மாயா. காப்பாத்து சந்தோஷ். மாயா, எந்திரி மாயா. ஆம்புலன்ஸையாவது கூப்பிடு, மாயா. இல்லைன்னா ஃபயர் இன்ஜினையாவது கூப்பிடு சந்தோஷ், சந்தோஷ். மாயா. நீ முதல்ல வா. நீ இப்படி எல்லாம் பண்றதுனால தான் உன் தலைமையில ஏறி ஆடிட்டு இருக்கா. ஐயோ மாப்பிள்ள, மாயா இங்க பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்குறா.
ஓவரா பேசிட்டு இருக்க. வர வர நீ பண்றது ரொம்ப ஓவரா இருக்கு. இங்க இருந்து போயிடு.